So good evening. Today நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12th standard zoologyல chapter 11 biodiversity and its conservation. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் சாப்டர் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இந்த சாப்டர் அவுட்லைனில் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தெரியும். ஓகேங்களா? இப்போ பூமி இருக்குது அப்படின்னா நம்ம மட்டும் பூமியில் கிடையாது, நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதை பிளான்ஸாக இருந்தாலும் சரி. அனிமல்ஸில் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் செல் ஆர்கானிசத்தில் ஆரம்பித்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் டாப் மோஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னா ஹியூமன் பீயிங் இருக்கும். அதே போல் பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கையில் எடுத்துட்டோம்னா பிரயோஃபைட், ஜெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் வரைக்கும் பிளான்ஸில் நிறைய இருக்குது. அப்போ விதவிதமான உயிரினங்கள் பூமியில் இருக்குது இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி. பயோனா லிவிங், டைவர்சிட்டி அப்படின்னா டிஃப்ரென்சஸ் அமாங் த லிவிங் ஆர்கானிசம். இதை பற்றின படிக்கிறது இப்போ தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த பயோடைவர்சிட்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபுட் செயின் இருக்குது, ஃபுட் வெப் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், எப்படி வந்து எனர்ஜி வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு போகுது. இது எல்லாமே நம்ம பாட்னியில் படிச்சிருப்போம். ஸோ இது ஜுவாலஜி ரிலேட்டடாக இருக்கிறதுனால அனிமல்ஸ் ஓரியன்டாகவே இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எ வைட் என்னது வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ வைட் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், நிறைய லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள், அண்ட் ஆல்சோ தே ஹாவ் எ மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள், வித் ஹோம் வி ஷேர் திஸ் பிளானட். ஓகேங்களா? இந்த பிளானட் வந்து பார்த்தோன்னா எர்த்து, அது கூட நம்ம கூட ஷேர் பண்ணி நம்மளும் உயிர் வாழ்கிறோம், அந்த பிளான்ட்ஸும் உயிர் வாழுது, இந்த மைக்ரோ ஆர்கானிசமும் உயிர் வாழுது. மேக் த வேர்ல்டு பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ் இன், உலகத்தை அழகானதாக மாற்றி காட்டுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்புவிக்கோளத்தை நம்மோடு பகிர்ந்து வாழும் பல்வேறு வகையான உயிரினங்களான தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் இவ்வுலகத்தை என்ன செய்யுது, வாழ்வதற்கேற்ற அழகான இடமாக மாற்றுகின்றன்னு சொல்கிறாங்க. ஸோ லிவிங் ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஃப்ரம் த மவுண்டைன் பீக்ஸ் டு த ஓஷன் டெப்த்து. நல்லா தெரியுங்க, உயிரினங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது பூமியில். பெரிய ஹிமாலயன் பிளேஸ், உச்சி மலையிலையும் சரி, கடலினுடைய ஆழத்துலேயும் இருக்குது. ஃப்ரம் டெசர்ட் டு த ரெயின் ஃபாரஸ்ட். டெசர்ட்னால் உங்களுக்கு தெரியும், பாலைவனம், மழை பெய்கிற காடு தான் ரெயின் ஃபாரஸ்ட், அங்கேயும் உயிரினங்கள் இருக்குது. தே வேரி இன் தர் ஹேபிடேட் அண்ட் பிஹேவியர். எல்லாம் தெரியுங்க, இது வேரினா வேறுபடுது. எதில்? அதோடைய ஹேபிட், அது வாழக்கூடிய இடம், அதோடைய பிஹேவியர், அதோடைய நடத்தை, அதோடைய ஷேப்பு, உடலினுடைய வடிவம், சைஸு, உடலினுடைய அளவு, அப்புறம் கலர், வண்ணம் ஆல்சோ. இதனால் ஒவ்வொரு இடத்துல வாழ்வதற்கேற்ற அது ஒரு அடாப்டேஷனில் பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? த ரிமார்க்கபிள் டைவர்சிட்டி ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம்ஸ் த இன்செப்பரபிள் அப்படின்னா பிரிக்க முடியாத அண்ட் சிக்னிஃபிகண்ட் முக்கியமான பார்ட் ஆஃப் த பிளானட். நம்ம பூமியில் ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பிரிக்க முடியாத அளவு முக்கியமான சில பல வேலைகளை பூமியில் செஞ்சுட்டு இருக்கு. ஹவவர் த எவர் இன்க்ரீஸிங் ஹியூமன் பாப்புலேஷன், இதுதான் முக்கியமான பிரச்சனையே. மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது இட்டு போசிங் சீரியஸ் த்ரெட்ஸ் டு த பயோடைவர்சிட்டி, உயிரியல் பல்வகைக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. எதனால்? ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாகும் பொழுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் வி வில் டிஸ்கஸ் த பயோடைவர்சிட்டியோட கான்செப்ட் என்ன, பயோடைவர்சிட்டியோட லெவல், மேக்னிடியூட், அது எந்த அளவில் பரவி காணப்படுது, அதோடைய பேட்டர்ன் என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, பயோடைவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்புறம் பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜன், இந்தியாவில் என்னென்ன எந்தெந்த ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா பயோடைவர்சிட்டி ரீஜன் இந்தியாவில் இருக்குது, த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி அழிவதற்கான காரணங்கள் என்ன, காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் அதிகம் வரும், எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சது எது இருக்குது, ஏன் பயோடைவர்சிட்டி நம்ம பாதுகாக்கிறோம், இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட் த பயோடைவர்சிட்டி, உயிரியல் பல்வகை தன்மை. இதுதான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம், உயிரியல் பல்வகை தன்மை. ஓகே, in the year of
1992ல் யுனைடெட் நேஷன் எர்த் சப்மிட்னா புவி உச்சி மாநாடு. அப்போ தான் 1992ல் யுனைடெட் நேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புவி உச்சி மாநாடு ஐநா. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி அஸ் த வேரியபிலிட்டி அமாங் த லிவிங் ஆர்கானிசம். பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது உயிரினங்களிடையே காணப்படக்கூடிய வேறுபாடு ஃப்ரம் ஆல் சோர்சஸ், முக்கிய மூலாதாரங்களாக நிகழக்கூடிய எல்லா சோர்சஸும் இன்க்ளூடிங் தரை லேண்டு டெரஸ்ட்ரியல், மெரைன் கடல் அண்ட் அதர் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் அண்டு ஈக்காலஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் விச் தே ஆர் எ பார்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1992ல் ஐநாவில் நடந்த புவி உச்சி மாநாட்டில் நிலம், கடல், பிற நீர் சூழ்நிலை மண்டலங்கள் மற்றும் தாங்கள் பங்கு கொள்கின்ற சூழ்நிலை கூட்டுத்தொகுதி உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் வருகின்ற உயிரினங்களிடையே காணப்படுகின்ற வேறுபாடுகளே உயிரியல் பல்வகைத்தன்மை, பயோடைவர்சிட்டின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. எதில்? எர்த் சமிட். ஒன்றும் கிடையாது. இப்போ தண்ணி இருக்கிற தண்ணியில் என்ன ஃபிஷ்ஷு மட்டுமா இருக்குது? அங்கே வந்து ஸ்னேக் இருக்கலாம், ஆம்பிஃபியன் இருக்கலாம், ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம், ஜூ பிளாங்டான் இருக்கலாம், பைட்டோ பிளாங்டான்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா, நிறைய ஆர்கானிசம், மொலஸ்கா இருக்கலாம், உங்களுக்கு எர்த்வாம் அந்த அன்னலிட்ஸ் குரூப் இருக்கலாம், அந்த ஆர்த்ரோபோட்ஸ் குரூப் இருக்கலாம், நிறைய ஆர்கானிசம் இருக்குது. அது எங்கே உயிர் வாழுதோ அந்தந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வேறுபாடுகள். அப்படி தரைக்கு வாங்க, தரையில் வந்து எவ்வளவோ வேரியேஷன்ஸ் நம்ம இருக்குது. வேரிடு ஆர்கானிசம் வந்து தரையில் உயிர் வாழுது. அப்போ அந்த டெரஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், இது எல்லாம் தான் பயோடைவர்சிட்டி. அது எங்கே வாழுதோ அங்கே என்னென்ன உயிரினங்களாக இருக்குது, என்னென்ன உயிரினங்களில் மாறுபட்டு காணப்படுது, இது எல்லாம் தான் சேர்ந்தது தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத அந்த யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன் எர்த் சமிட்டில் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த புவி உச்சி மாநாடு எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா 1992. ஸோ திஸ் இன்க்ளூட் த டைவர்சிட்டி வித்தின் த ஸ்பீசிஸ். கவனிங்க, டைவர்சிட்டி வித்தின் த ஸ்பீசிஸ், ஒரு சிற்றினத்துக்குள்ளே என்னென்ன வேறுபட்ட உயிரினங்கள் காணப்படுது அதாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிட்வீன் த ஸ்பீசிஸ், ஒரு சிற்றினத்துக்கும் இன்னொரு சிற்றினத்துக்கும் என்னென்ன வேறுபாடு, டைவர்சிட்டி. அண்ட் ஈகோசிஸ்டம் ஆஃப் த ரீஜன், ஈகோசிஸ்டம் சரி சூழல் மண்டலம், ஓகேங்களா. இப்போ இல்லை வாட்டர் ஈகோசிஸ்டம் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு லேண்ட் ஈகோசிஸ்டம் வச்சுக்கலாம், அதிலே நிறைய இருக்குது. ஓகே, டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், இப்படி ஒவ்வொரு ஈகோசிஸ்டம் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், ஓகேங்களா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? இதில் சிற்றினங்களுக்குள்ளேயான வேறுபாடுகள் வித்தின் த ஸ்பீசிஸ், அப்புறம் சிற்றினங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள், ஓகேங்களா, மற்றும் சூழல் மண்டலங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்சஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, த நெக்ஸ்ட் கவனிங்க. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். நிறைய உயிரினங்கள் உயிர் வாழுது. அண்ட் தேர் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன் ஈக்காலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் கன்ஸ்டிடியூட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஆஃப் த நேச்சுரல் ஈகோசிஸ்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சூழல் மண்டலத்தில் உள்ள பல்வேறு உயிரினங்களையும் அவற்றின் சார்பு நிகழ்வுகளையும் குறிக்கிறதுங்கிறாங்க. இயற்கை சூழ்நிலை கூறுகளையும் உருவாக்குகிறதுங்கிறாங்க. ஓகேங்களா. நேச்சுரல் காம்போனன்ட், இயற்கை சூழல்களை இந்த பயோடைவர்சிட்டி தான் உருவாக்குது. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் பயோடைவர்சிட்டி. அதனால தான் இதை பற்றி நிறைய கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க, புவி உச்சி மாநாடுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ். நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து எது மெயின்டைன் பண்ண பராமரிக்க பயன்படுது அப்படின்னா ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ், சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயோடைவர்சிட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் கிரியேட் சாயில், மண் உருவாக்குறதுக்கு, ரீசைக்கிள் நியூட்ரியன்ஸாக தெரியும், சத்துப்பொருட்கள் எப்படிலாம் ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்யப்படுது. இன்ஃப்ளூயன்சஸ் த கிளைமேட்லாம் பருவநிலை, காலநிலை நம்ம சொல்லுவோம். அதில் இதோடைய தாக்கம் என்ன, டிகிரி ஆஃப் வேஸ்ட், எந்த அளவு மக்குகளை இது வந்து குப்பைகளை மக்குகளாக மாற்றுது, எப்படி வந்து டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுது, இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுச்சூழல் செயல்முறைகளை பராமரிக்கவும், தி மெயின்டெனன்ஸ் ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ் அதான். நெக்ஸ்ட்டு மண் உற்பத்தி, ஊட்டச்சத்துக்களின் மறுசுழற்சி, தட்பவெப்பநிலை பாதிப்பு அதான் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளூயன்சஸ் கிளைமேட், கழிவுகளை சிதைத்தல், டிகிரி ஆஃப் வேஸ்ட், மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது அப்படிங்கிறாங்க, கண்ட்ரோல் டிசீசஸ்.
அண்ட் ஆல்சோ இட் ப்ரொவைட் அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆஃப் த ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, அது வந்து சூழலின் ஆரோக்கியத்தின் தன்மையை குறிக்கும் குறியீடாகவும் விளங்குகிறது. அப்போ எந்த அளவு பயோடைவர்சிட்டி இருக்கோ அந்த கண்ட்ரி வந்து நல்ல வேர்ல்ட் ரிச்டு கண்ட்ரியாக இருக்கும், டாப் மோஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும். த சர்வைவல் ஆஃப் த ஹியூமன் ரேஸ், மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா மனித வம்சம், ரேஸ்னால் வம்சம், பாரம்பரியம், டிபெண்ட் ஆன் த எசிஸ்டன்ஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் ஆல் லைஃப் ஃபார்ம் இன்க்ளூடிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் த பயோஸ்பியர். ஒரு மனிதன் வந்து சிறப்பாக நோய் நொடி என்று வளமாக வாழணும் அப்படின்னா அவனோட சேர்ந்த மற்ற உயிரினங்களும் வாழணும், தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே. அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது மனித இனம் உயிர் வாழுதல் என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட பூமி கோளத்தின் அனைத்து உயிரினங்களும் நலமான, அதான் முக்கியமானது. நம்ம பாட்டே பிளான்ட்ஸ் அழிச்சிட்டு அனிமல்ஸ் அழிச்சிட்டு நம்ம வெல் ரிச்சாக இருக்க முடியாது. அது பயன்படுத்துகிற வரையும் இருக்கலாம், ஆனால் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்டு நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நலமான என்னது உயிர் வாழுதலை சார்ந்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி 11.1.1 கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி தமிழ் எழுதிங்க. உயிரிய பல்வகைத்தன்மையின் கோட்பாடு. கான்செப்ட்னா கோட்பாடு, என்னென்னலாம் இருக்குது. கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி இதில் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, இது 1 மார்க்கு, வால்டர் ரோசன். அதாவது உயிரிய பல்வகைத்தன்மை என்ற சொல்ல யார் சொன்னது அப்படின்னா வால்டர் ரோசன் என்பவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, இந்த உயிரியல் பல்வகைத்தன்மை அப்படிங்கிறத 1986 இந்த இயர் ஆஃப் 1986 ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, பயோடைவர்சிட்டி இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம். இதுதான் முக்கியமானது. அதாவது உயிரியல் பல்வகைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பலதரப்பட்ட உயிரினங்களின் தொகுப்பே. பலதரப்பட்ட உயிரினங்களின் தொகுப்பே. நம்ம ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்பீசிஸ் இருக்கணும். ஸோ ஈச் ஸ்பீசிஸ் அடாப்டட் டு லிவ் இன் எ ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட். அதாவது ஒவ்வொரு சிற்றினமும், ஒவ்வொரு உயிரினமும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழும் வகையில் தம்மை தகவமைத்துள்ளன. இப்போ ரேட் இருக்குது, நீங்கள் பிக்சர்லேயே பார்க்குறீங்க. அந்த ரேட் வந்து அதுக்கு தகுந்த என்விரான்மெண்ட்டில் அது உயிர் வாழும். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வீட்டில் உயிர் வாழ்கிறோம். ஒரு எர்த்துவாம் இருக்குன்னா அது சாயில் வாழும். ஒரு ஆம்பிஃபியன் இருக்குது, ஃப்ராக் இருக்குன்னா அது தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்விரான்மெண்ட் ஃபார் சர்வைவல் லிவிங் அப்படிங்கிறத சொன்னது யார் அப்படின்னா வால்டர் ரோசன். அப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்னு ஒரு 2 மார்க் கேட்குறாங்க, 3 மார்க் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த பேராவை நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த டேர்ம் பயோடைவர்சிட்டிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா த சேஞ்சஸ் இன் த கிளைமேட் கண்டிஷன். காலநிலை இல்லை பருவநிலை மாறும் பொழுது ஆர் ரிஃப்ளெக்டட் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ஆன் அவர் பிளானட். நம்ம பிளானட் வந்து எர்த்து. அப்போ பருவநிலை மாறும் பொழுது, அதாவது இயர் ஃபுல்லாக மழையே இல்லாமல் வெயில் மட்டும் இருக்குன்னா உயிரினங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதோடைய பரவல் விகிதத்தை பாதிக்கும். இல்லை ஒரே மழையாக இருக்குன்னா அது மற்ற உயிரினங்களுக்கு பாதிக்கும். அப்போ பருவநிலை தான் நீங்கள் உயிரினங்கள் பரவலுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு உயிரினமும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழும் வகையில் தம்மை தகவமைத்துக் கொள்ளுன்னு அது நமக்கு தெரியும். தட்பவெப்ப நிலையில் ஏற்படும் மாற்றங்கள், அதான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம் கோளில் உள்ள உயிரினங்கள் பல்வகைத்தன்மையின் பரவல் மற்றும் பாங்கு ஆகியவற்றின் மூலம் பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் என்னது ஸ்பீசிஸ் பர் யூனிட் ஏரியா டெக்ளைன் அஸ் வி மூவ் ஃப்ரம் த ட்ராபிக் டுவர்ட்ஸ் த போல். அதாவது இந்த பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, சென்டரில் பூமியினுடைய மையத்தில் உள்ளது பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே உள்ளது டிராபிக், அதுக்கப்புறம் சப்ட்ராபிக், அதுக்கப்புறம் போல்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ட்ராபிக் சப்ட்ராபிக் போல்ஸு, அப்போ ட்ராபிக்லேருந்து சப்ட்ராபிக் போல்ஸ் போகும்பொழுது உங்களுக்கு வந்து பெர் யூனிட் ஏரியாவோட ஸ்பீசிஸுடைய டென்சிட்டி பாப்புலேஷன் குறையுது. ஏன்னா உங்களுக்கு போல்ஸ் போக போக என்ன ஆகும், அந்த போல்ஸ் நோக்கி போக போக என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கானிசம் வந்து குறையறதுக்கான மெயின் ரீசன் சன்லைட் அங்கே போகாது. ஓகேங்களா, சன்லைட்டு போகாததுனால உங்களுக்கு சன்லைட் எங்கே அதிகமாக இருக்கோ
அங்கே தான் வந்து உங்களுக்கு ஆர்கானிசம் அதிகமாக இருக்கும், எஸ்பெஷலி ட்ராபிக் ரீஜன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டுண்ட்ரா அண்ட் டைகா ஆஃப் த நார்த் கனடா, அலாஸ்கா, அப்புறம் நார்தன் யூரோப் அண்ட் என்னது ரஷ்யா போசஸஸ் லெஸ் தென் 12 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீ. அங்கே வந்து 12 ஸ்பீசிஸ் தான் இருக்குது இந்த ஏரியாலலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெம்பரேட் ரீஜனில் இருக்கக்கூடிய பார்ட்டு. தென் டெம்பரேட் ஃபாரஸ்ட் ஆஃப் அ யுனைடெட் ஸ்டேட், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா 20 to 35 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீ தான் இருக்குது. அதே ட்ராபிக் ரீஜனில் பாருங்கள், ட்ராபிக் ஃபாரஸ்ட் ஆஃப் த பனாமா ஓவர் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, 110 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. ஆனால் சின்ன ஏரியா தான், ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஏரியா. அப்போ பாருங்கள், நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது டுவர்ட்ஸ் த போல்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ட்ராபிக்கு, சப்ட்ராபிக், அதுக்கப்புறம் ட்ராபிக். நார்த்துலேருந்து உங்களுக்கு பூமியோடைய சென்டரில் வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு போல்ஸ்லேருந்து நீங்கள் சென்டர் வரும்பொழுது ஸ்பீசிஸ் வந்து போல்ஸ் சைடு உள்ள கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் இருக்குது. அடுத்தது சப்ட்ராபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 35 தான் இருக்குது. ஆனால் பூமியில் மத்தியில் இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து பனாமா, இந்தியா அண்டு வந்து ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சைனா, இந்த கண்ட்ரிலாம் அங்கெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 110 ஸ்பீசிஸ் இருக்குது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸான லைட்டு எந்த அளவு உங்களுக்கு இன்டென்சிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ட்ரீஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பிளான்ட் வந்து சர்வே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லைட்டு தேவை ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்பீசிஸ் இது மட்டும் கிடையாது, எந்த அளவு உங்களுக்கு பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அனிமல் ஸ்பீசிஸும் இருக்கும். பிளான்ட்டு கம்மியாக வச்சு அனிமல்ஸ் அதிகமாக இருக்கவே முடியாது. ஏன்னா அனிமல்ஸுக்கு ஃபுட் சோர்ஸே எது தான் பிளான்ட்டு தான். அப்போ ஒரு ஸ்பீசிஸோட டைவர்சிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பிளான்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் நமக்கு பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி 11.1.2ல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி தமிழ் எழுதிங்க. உயிரிய பல்வகைத்தன்மையின் அடுக்குகள், லெவல்ஸ் என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இங்கே எட்வர்ட் வில்சன், இவரோட பேர் நோட் பண்ணிங்க. எட்வர்ட் வில்சன் பாப்புலரைஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி. அதாவது வால்டர் ரோசன் அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி வார்த்தையை ப்ரொப்போஸ் பண்ணாலும் அதை பப்ளிஷ் பண்ணுறது, பாப்புலரைஸ் பண்ணுறது, அடே என்ன செய்கிறது, பரப்பி விடுறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் வில்சன் தான். அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு பயோடைவர்சிட்டியை? டு டிஸ்கிரைப் பயோடைவர்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் பாப்புலேஷன் டு பயோம்ஸ். பாப்புலேஷன்னா தெரியும், மக்கள் தொகையிலேருந்து உயிர் தொகை வரை இருக்கக்கூடிய உயிரினங்களில் காணப்படக்கூடிய வேறுபாடு தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத எட்வர்ட் வில்சன் டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் டிஃபைன் பண்ணது மட்டும் கிடையாது, தேர் ஆர் 3 லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இருக்குது. 3 வகையில் 3 அடுக்குகளில் உயிரியல் பல்வகை தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி, மரபியல் பல்வகைத்தன்மை. ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி தமிழ் எழுதிக்கிட்டே வாங்க, ரொம்ப முக்கியம். ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி சிற்றின பல்வகைத்தன்மை. அண்டு கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, சமூக அல்லது சூழ்நிலை மண்டலங்கள் பல்வகைத்தன்மை. இப்படி 3 கேட்டகரியாக யார் பிரிக்கிறா அப்படின்னா எட்வர்ட் வில்சன். அப்போ 1 மார்க்கில் கேட்கும்பொழுது ஹூ டிஸ்கிரைப், ஓகேங்களா, ஹூ டிஸ்கிரைப் த வேர்டு, அந்த டொனேட் பண்ணது யார் அந்த வேர்டை வந்து பார்த்தோன்னா வால்டர் ரோசன். பட் அந்த பயோடைவர்சிட்டி இந்த வார்த்தையை பாப்புலரைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா எட்வர்ட் வில்சன். ஓகேங்களா? நீங்கள் இதையே டிஃபைன் பயோடைவர்சிட்டின்னு சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா இந்த பேராவை நீங்கள் எழுதலாம். பட் பர்டிகுலராக டிஃபைன் பயோடைவர்சிட்டி அக்கார்டிங் டு எட்வர்ட் வில்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் டெஃபினேஷன் ரெண்டுத்தையுமே படிச்சுக்கிறது சேஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 3 மார்க் கொஸ்டின். ஜெனட்டிக் டைவர்சிட்டி நோட் பண்ணிங்க. ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஜெனட்டிக் டைவர்சிட்டினா மரபியல் பல்வகைத்தன்மை, அதான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ ஹியர் இட் இஸ் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரென்சஸ், முக்கியமான நோட் பண்ணிங்க, டிஃப்ரென்சஸ் இன் ஜெனட்டிக் மேக்கப். ஒரு உயிரினம் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அது ஜீன்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் குரோமோசோம் வேறுபடும். ஓகேங்களா? இப்போ அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அதோடைய கேரக்டர்ஸ், அதோட மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ்
எதை பேஸ் பண்ணி எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன், மரபியல் கட்டமைப்பு தான் ஒரு உயிரினத்தினுடைய பண்பாட்டையும் ஒரு உயிரினத்தினுடைய அளவையும் ஒரு உயிரினத்தினுடைய பண்பையும் பிரதிபலிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்கு 46 குரோமோசோம்ஸ். அதே குரோமோசோம்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமானது. அப்போ அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. சிம்பிளாக சொல்லலாம். பிட்வீன் த என்னது டிஸ்டிங் ஸ்பீசிஸ், ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் ஒவ்வொரு குரோமோசோம் நம்பரு, ஜீன் நம்பர் இருக்கும். அண்ட் டு த ஜெனட்டிக் வேரியேஷன், மரபியல் வேறுபாடு வித்தின் த சிங்கிள் ஸ்பீசிஸ்குள்ளே இருக்குது. ஒரே சிற்றினத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரே ஸ்பீசிஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ ஆல்சோ கவர் த ஜெனட்டிக் வேரியேஷன் பிட்வீன் த என்னது டிஸ்டிங் பாப்புலேஷன், வேறுபட்ட மக்கள் தொகையிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சேம் ஸ்பீசிஸ்குள்ளே உங்களுக்கு ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி கேன் பி மெஷர்டு யூஸிங் வெரைட்டி ஆஃப் என்னது மாலிகுலார் டெக்னிக்ஸ். இதெல்லாம் நம்ம எப்படி வந்து டிஃப்ரென்சஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா மாலிகுலார் டெக்னிக்ஸ் தான். இந்த பிசிஆர் மாதிரிலாம் இருக்குல்ல, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், ஓகேங்களா, இதே மாதிரி உள்ள ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ், சென்ட்ரிஃபியூஜ், இது மாலிகுலர் லெவலில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், மூலக்கூறு அளவிலான தொழில்நுட்பங்களை வச்சு அதில் ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் எப்படி வேறுபடுது, அதோடைய குரோமோசோம் நம்பர் என்ன, ஜீனோட நம்பர் என்ன, இதை வச்சு இது தனி ஸ்பீசிஸ் இது தனி ஸ்பீசிஸு இல்லை ஸ்பீசிஸ்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதான் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. இந்தியா மோர் தென் 1 மார்க்கு 50,000 என்னது ஜெனட்டிக் வேரியன்ட்ஸ் ஆஃப் பேடி. இந்தியாவில் 50,000க்கும் மேற்பட்ட நெல் வகைகள் காணப்படுதுங்கிறாங்க. அடுத்த 1 மார்க்கு 1000க்கும் மேற்பட்ட மேங்கோ, ஓகேங்களா, மாமரங்கள் 1000 வெரைட்டி இருக்குது. மல்கோவா, நமக்கு தெரிஞ்ச மல்கோவா, ஒட்டு, மங்கனப்பள்ளி, இது தான் நமக்கு தெரியும். ஆனால் 1000 வெரைட்டிஸ் இருக்குது. எதில்? இதில். ஓகேங்களா. த வேரியேஷன் ஆஃப் த ஜீன்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் இன்க்ரீஸ் வித் டைவர்சிட்டி இன் சைஸ் அண்ட் ஹேபிடேட். வேரியேஷனாக வேறுபாடு எதோட வேறுபாடு, ஜீன்களுடைய வேறுபாடு ஒரு ஸ்பீசிஸில் இன்க்ரீசஸ் ஆகும் பொழுது டைவர்சிட்டி வேறுபாடும் என்ன செய்யுது அப்படின்னா அதிகமாகுது. ஓகேங்களா. ஹேபிடேட் ரிசல்ட் இந்த என்ன கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் என்னது டிஃப்ரெண்ட் ரேசஸ், பல்வேறு வம்சாவழிகளை உருவாக்குது ஒரே ஸ்பீசிஸ்குள்ளே வேரியேஷன் ஆகும் பொழுது. ஸோ வெரைட்டிஸ் அண்ட் சப்ஸ்பீசிஸ் ஆல்சோ உருவாகுது. ஒரு ஸ்பீசிஸ்குள்ளே ஒரு வேரியேஷன் வருதுன்னா அது என்னத்தை உருவாக்குது அப்படின்னா ஒரு சப்ஸ்பீசிஸ். அதுக்கு தான் அங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராவுல்ஃபியா ஒமேட்டீரியா, இதை நோட் பண்ணி கேட்பாங்க. ராவுல்ஃபியா ஒமேட்டீரியா இது ஒரு மெடிசினல் பிளான்ட். எங்கே க்ரோ ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் த ஹிமாலயானா தெரியும், இமயமலை பகுதியில் பல்வேறு இடத்துல வந்து இந்த மெடிசினல் பிளான்ட்டான ராவுல்ஃபியா ஒமேட்டீரியா வந்து க்ரோ ஆகுது. இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் சேம் ஸ்பீசிஸ் தான், பட் டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள். டிஃப்ரென்சஸ் இந்த பொட்டன்சி அது கொடுக்கக்கூடிய மருந்தினுடைய தன்மை. ஏன்னா இட்ஸ் மெடிசினல், மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தாவரம். அதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், அந்த இன்க்ரீடியன்ட் பேர் என்ன அப்படின்னா ரிசர்பைன். அதில் இருக்கக்கூடிய மெடிசினல் பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிசர்பைன். அந்த ரிசர்பைன் அந்த ராவுல்ஃபியா ஒமேட்டீரியா அந்த மெடிசினல் பிளான்ட்டு அது வந்து ஹிமாலயனில் நிறைய ரீஜனில் இருக்குது. ஆனால் அதில் சில ஜெனட்டிக் வேரியேஷன் வருது. அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்பிங் அடாப்டேஷன் டு சேஞ்சிங் அது என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஏன்னா ஹிமாலய ரீஜன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே மாதிரியாகவே கிளைமேட் கண்டிஷன் இருக்காது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் டைவர்சிட்டி தான் ஹிமாலயா ஃபுல்லாக பரவி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஓகேங்களா. இப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டின்னு வரும்பொழுது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர்ஸில் பாருங்கள். இதில் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்ன அது ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக் ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படி தமிழ் என்னது மரபியல் பல்வகை தன்மை. இப்போ ஹியூமன் பீயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம். அதில் இன்னொரு ஸ்பீசிஸ் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் ஆகுது. கம்பேரிசன் இதை வச்சு தான் நம்ம சொல்கிறது தான் ஜெனட்டிக் என்னது டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இதை பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜெனட்டிக் அப்படின்னாலே மரபியல் தானே. அப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கானா எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஒரே மாதிரியாக இருக்காங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த குரோமோசோமோடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது.
எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது கிடையாது. அதுதான் எதை எக்ஸ்போஸ் பண்ணுது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்காது. அது ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன். இதுவும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி நம்ம சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் வேறுபட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஜெனட்டிக்னா மரபுத்தன்மையில் அல்லது மரபு மூலக்கூறில் ஏற்படக்கூடிய டிஃப்ரென்சஸ், ஜீன் லெவலில் வரக்கூடிய டிஃப்ரென்சஸ்னு சிம்பிளாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதனால தான் எல்லோரும் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கோம், ஒரே மாதிரியாக இல்லாமல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. இங்கே ஸ்பீசிஸ் டைவர்சிட்டின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃப்ராக் இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா ரேட் இருக்குது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மொலஸ்கன் இருக்குது, இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஜிம்னோஸ்பம் பிளான்ட் இருக்குது, கீழே கிராஸஸ் இருக்குது, இங்கே வந்து பாருங்கள் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இது மாதிரி ஒரு அல்கே மாதிரி இல்லை ஒரு ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குது, அதனால தான் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கவனிங்க. இது ஆனால் ஃபுல்லாக ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஒரு தெரியுமா இருக்குது, அது ஃபுல்லாக எழுதி தான் ஆகணும். அதே போல் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியும் முக்கியமான ஒரு தெரியுமா இருக்குது. ஓகேங்களா? ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிற்றின பல்வகை தன்மை. அது என்ன நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இட் ரெஃபர்ஸ் டு த வெரைட்டி இன் நம்பர். வெரைட்டி நம்பரில் வேறுபடுது, அதோட ரிச்னஸ் அதோட வளத்தில் வேறுபடுது ஆஃப் த ஸ்பீசிஸ் இன் எனி ஹேபிடேட். ஓகேங்களா? எனி ஹேபிடேட்னா அது வாழக்கூடிய இடத்துல இல்லை ஒரு இருக்கக்கூடிய இடத்துல. அதாவது ஒரு வாழிடத்தில் உள்ள சிற்றின வகைகளின் எண்ணிக்கை அவற்றின் செழுமை, அதான் ரிச்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், எந்த அளவில் இருக்குது. நம்பர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரிச்னஸ் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். இதை சிற்றின பல்வகை தன்மைன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம்? த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் பெர் யூனிட் ஏரியா அட் ஏ ஸ்பெசிஃபிக் டைம், அதுதான் ஸ்பீசிஸ் ரிச்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த அளவு உயிரினங்கள் வாழுது, அதுதான் ஸ்பீசிஸ் ரிச்னஸ், விச் இஸ் டொனேட்ஸ் மெஷர் ஆஃப் த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. இதை நம்ம எப்படி அளவிடுறோம் அப்படின்னா அங்கே எவ்வளோ வந்து ஸ்பீசிஸ் இருக்குது அந்த ஏரியாவில் அப்படிங்கிறது நம்ம வந்து அளவிடுறோம். ஓகேங்களா? த வெஸ்டர்ன் கேட்ஸ், இதை நோட் பண்ணிங்க, ஹேவ் கிரேட்டர் ஆம்பிஃபியன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி தென் த ஈஸ்டர்ன் கேட்ஸ். அதாவது ஈஸ்டர்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை நம்ம சொல்லுவோம், வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் உங்களுக்கு இருவாழ்விகள் வந்து அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? கிழக்கு தொடர்ச்சி மலையை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் கம்பேரிசன். த மோர் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் ஏரியா இஸ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ரிச்னஸ். ஓகேங்களா? ஒரு ஏரியாவில் ஸ்பீசிஸ் அதிகமாக இருக்குன்னா அங்கே ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து இதோட நீங்கள் 3 மார்க் எடுத்தனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கிறோம். த 3 இண்டிகேட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா, இன்னொன்று காமா டைவர்சிட்டி. ஓகேங்களா? இதிலே அதாவது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டிலேயே ஆல்ஃபா பீட்டா காமா நம்ம பிரிக்கிறோம். அப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த பிக்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஓகேங்களா? இதில் ஆல்ஃபா டைவர்சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாட் யூ மீன் பை ஆல்ஃபா டைவர்சிட்டி? ஓகேங்களா? ஆல்ஃபா டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஆல்ஃபா பல்வகைத்தன்மை. ஓகே, இட் இஸ் மெஷர்டு பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டாக்ஸா. யூஸ்வலி எதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா டாக்ஸானா ஸ்பீசிஸ் தான். அது ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஒரு இடத்துல எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது? இப்போ நம்ம பூதலூர் இருக்கோம், அந்த பூதலூர் சரௌண்டிங்ஸில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, அதுதான் ஆல்ஃபா டைவர்சிட்டி வித்தின் த பர்டிகுலர் ஏரியா. இப்போ நான் பர்டிகுலர் ஏரியான்னு சொன்னது நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ். ஓகேங்களா? பர்டிகுலர் ஏரியா அல்லது ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமுதாயமாக இருக்கலாம், அல்லது ஒரு சூழல் மண்டலமாக இருக்கலாம், ஈகோ சிஸ்டமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்குது, தட் இஸ் கால்டு ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஒரு குறிப்பிட்ட பகுதி, சமுதாயம் அல்லது சூழல் மண்டலத்தில் வாழும் என்னது வகைப்பாட்டு தொகுதிகளின், அது வகைப்பாட்டு தொகுதிகள்னால் பெரும்பாலும் நம்ம ஸ்பீசிஸை தான் சொல்லுவோம். அந்த ஸ்பீசிஸோட எண்ணிக்கையை வைத்து அளவிடப்படுகிறது. நம்பரை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம்னா ஆல்ஃபா டைவர்சிட்டி. பீட்டா டைவர்சிட்டி இது அனதர். பீட்டா பல்வகைத்தன்மை. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி பிட்வீன் 2 adjacent ecosystem. இப்போ நீங்கள் இதுக்கு வித்தியாசம் பண்ணணும். 2 adjacent ecosystem அப்படின்னா
ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழல் மண்டலங்களில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது. இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு ஏரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லேக் இருக்குது, பக்கத்தில் ஒரு புல்வெளி இருக்குது. இப்போ ரெண்டு ஈக்கோசிஸ்டம் நமக்கு இருக்குது. ஒரு லேக் ஈக்கோசிஸ்டம், இன்னொன்று லேண்ட் ஈக்கோசிஸ்டம் அல்லது கிராஸ் லேண்ட் ஈக்கோசிஸ்டம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம், அதான் பீட்டா டைவர்சிட்டி. இட் இஸ் அப்டைனிங் கம்பேரிங் த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ். எவ்வளோ ஸ்பீசிஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் இருக்குது. லேக்கில் வந்து 100 ஸ்பீசிஸ் இருக்குது, லேண்டில் 50 ஸ்பீசிஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஒற்றுமைகள் என்ன? டு ஈச் ஆஃப் த ஈக்கோசிஸ்டம். யூனிக்னா சிறப்பு தன்மைகள் என்ன, அதை சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா டைவர்சிட்டி. ஸோ இந்த பீட்டா டைவர்சிட்டி இது அருகருகே உள்ள இரண்டு சூழ்நிலை மண்டலங்களுக்கு இடையேயான சிற்றின பல்வகை தன்மைன்னு சொல்கிறாங்க. இது அச்சூழல் மண்டலங்களில் உள்ள தனித்தன்மை வாய்ந்த சிற்றினங்களின் எண்ணிக்கை, அதான் யூனிக் ஈச் ஆஃப் த ஈக்கோசிஸ்டம். தனித்தன்மை வாய்ந்த சிற்றினங்களின் எண்ணிக்கையை ஒப்பீடு செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. நம்பர் வச்சு சொன்னோம்னா ஆல்ஃபா, கம்பேரிசன் பண்ணோம்னா பீட்டா, மூணாவது காமா பார்க்கலாம். காமா டைவர்சிட்டி, காமா பல்வகைத்தன்மை. இதில் இட் ரெஃபர்ஸ் டு த டைவர்சிட்டி ஆஃப் த ஹேபிடேட் ஓவர் த டோட்டல் லேண்ட்ஸ்கேப் ஆர் என்னது ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. இதுதான் காமா டைவர்சிட்டி. ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அப்படிங்கிறது ஒரு பூமியில் ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட பூமியில் இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு வாழிடங்கள் இருக்குது, அந்த டோட்டல் லேண்ட்ஸ்கேப்பில், அதுதான் காமா டைவர்சிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ காமா டைவர்சிட்டி, காமா பல்வகைத்தன்மை என்ன அப்படின்னா, இது மொத்த நிலப்பரப்பு அல்லது புவியில் உள்ள அனைத்து வாழிடங்களுக்கிடையேயான வேறுபாடை குறிக்குதுங்கிறாங்க. டைவர்சிட்டினா டிஃப்ரென்சஸ். அப்போ எத்தனை வேறுபாடுகள் இருக்குது? பொதுவாக நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? இப்போ வந்து பாண்ட் ஈக்கோசிஸ்டம், லேக் ஈக்கோசிஸ்டம், லிவர் ஈக்கோசிஸ்டம், ஓஷன் ஈக்கோசிஸ்டம், சி அதெல்லாம் எல்லாம் டைவர்சிட்டி தானே அங்கே. அப்புறம் லேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்போதும் மழை பொஞ்சிக்கிட்டே இருக்கும், அது திக் ஃபாரஸ்ட்டு, கிராஸ் லேண்டு, இதெல்லாம் ஒரு ஹேபிடேட் தானே. அந்த ஹேபிடேட்டில் அந்த அடாப்டேஷனில் சில ஆர்கானிசம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதான் காமா டைவர்சிட்டி. ஸோ 1 செகண்ட் கன்க்ளூஷன் கொடுக்குறேன். ஆல்ஃபாங்கிறது குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது ஆல்ஃபா ஸ்பீசிஸ். பீட்டா டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஈக்கோசிஸ்டத்துக்கு இன்னொரு ஈக்கோசிஸ்டம் கம்பேரிசன் பண்ணுறது எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்குங்கிறது. காமா டைவர்சிட்டிங்கிறது மொத்த பூமியில் எவ்வளவு வாழிடங்கள் இருக்குது, ஒவ்வொரு வாழிடங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, அதை தான் இங்கே பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா டைவர்சிட்டி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காமா டைவர்சிட்டிங்கிறது இங்கே பாருங்கள் கம்பேரிசன் பண்ணுறாங்க ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமா, இது ஆல்ஃபா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது காமா ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா டைவர்சிட்டி அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா? பீட்டா டைவர்சிட்டி இதெல்லாமே வந்து இதில் வருது. எந்த கேட்டகரியில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா செகண்ட் கேட்டகரியான என்னது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி நம்ம முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது கம்யூனிட்டி அல்லது என்னது ஈக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. கம்யூனிட்டி என்ன தமிழில் எப்படி சொல்லுவீங்க? சூழ்நிலை என்னது மண்டல பல்வகைத்தன்மை, அதே மாதிரி சொல்லிட்டோம். சூழ்நிலை மண்டல பல்வகைத்தன்மை நோட் பண்ணிங்க. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா ஈக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி ஆர் கம்யூனிட்டி டைவர்சிட்டி இஸ் த வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்னா வாழிடம். வெரைட்டி ஆஃப் நிறைய இருக்குது, வெரைட்டி. அதுக்கப்புறம் பயோட்டிக் கம்யூனிட்டி, பயோட்டிக்னாலே லிவிங் ஆர்கானிசம் எவ்வளோ இருக்குது. அண்ட் ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ் இந்த பயோஸ்பியர், அதோடைய ரோல் என்ன இந்த பூமியில், சூழ்நிலையியல் நிகழ்வுகள் என்ன. இட் இஸ் த டைவர்சிட்டி அட் ஈக்கோசிஸ்டம் லெவல். ஈக்கோசிஸ்டம்னா என்னது? சூழல் மண்டல அளவில் வேறுபாடு. டைவர்சிட்டினா வேறுபாடு. டியூ டு டைவர்சிட்டி ஆஃப் என்னது நிச்சஸ்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம பாட்னியிலே படிச்சிருப்போம். ஹேபிடேட்டுக்கும் நிச்சஸுக்கு என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னா, ஹேபிடேட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் ஹேபிடேட். நிச்சஸ்ங்கிறது அது எங்கே உறங்குது, அதோடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கு இல்லையா, அதான் நிச்சஸ். நம்மளாம் ஸ்கூல் போனோம், தேட்டர் போகிறோம், இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், அங்கெல்லாம் நம்மளோட ஹேபிடேட் தான் அது.
நிச்சஸ் அப்படிங்கிறது நம்ம வீடு தான் நமக்கு நிச்சஸ், அதே போல் தான். அப்போ டைவர்சிட்டி ஆஃப் த நிச்சஸ், ஏன்னா ஒவ்வொரு ஆர்கானிசம், இப்போ ஆம்பிஃபியன் இருக்குன்னா அது தரையிலையும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும், குரோக்கோடைல் இருக்குன்னா தரையிலையும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும், ஸ்னேக் இருக்குன்னா தரையிலையும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும், மேக்ஸிமம் அது தரையில் தான் அதோட ஆக்டிவிட்டீஸ் ஸ்விம் பண்ணுறது மட்டும் தான் இருக்குது. ஃபிஷ் இருக்குன்னா அது ஒன்லி இதே அதோட நிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் தான். அது அக்வாட்டிக்கில் அது ஒரு பிளேசஸ் நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தரையில் இருக்கோம், நம்ம என்ன எல்லா இடத்துல ரோட்லேயுமா படுத்து கிடக்கும், பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து கிடக்கும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் தான் நம்ம தூங்குறது. அப்போ நிச்சஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகுது ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும். அப்புறம் ட்ராபிக்கல் லெவல், ஓகேங்களா. அப்புறம் ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ் லைக் என்னது நியூட்ரியன் சைக்கிள், ஃபுட்டு வெப்பு, எனர்ஜி ஃப்ளோ அண்டு செவரல் பயோட்டிக் இன்டராக்ஷன். ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் இன்டராக்ஷன்னா இடைவினைகள் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. செப்பரேட்டாக எந்த ஆர்கானிசம் பூமியில் வாழ்ந்துட முடியாது. இந்தியா வித் இட் இஸ் ஆல்ஃபைன் மெடோஸ், ஆல்ஃபைன் காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் மழைக்காடுகள், மேங்க்ரோவ்ஸ். மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிறது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த காடுகள் தான் அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. மேங்க்ரோவ்ஸ் அலையை ஆற்றுது, சுனாமி வரும்போது அந்த சுனாமியோடைய வேவ்ஸை தடுக்கிறது தான் மேங்க்ரோவ்ஸோட முக்கியமான வேலை. இது எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் சுனாமி வந்து மக்களை தாக்காது. அதுக்கு பேர் தான் தமிழில் அலையாத்தி காடுகள். கோரல் ரீஃப்ஸ், இதுவும் ஒரு முக்கியமான இருக்குது, பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க. இது கடலுக்கு அடியில் இருக்கும். இந்த பவளப்பாறைகள் வரும்பொழுது, அலைகள் வரும்பொழுது, சுனாமி அலைகள் இந்த பவளப்பாறைகளை என்ன செஞ்சிடும், அதோடைய ஃபோர்ஸை கடல்லே தடுத்துடும், வெளியில் அதோடைய எக்ஸ்போஸே காட்டாது. அப்புறம் கிராஸ்லேண்ட் புல்வெளி பகுதிகள், டெசர்ட்டு பாலைவனங்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்குப்பா. ஹேஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி ஆன் எர்த். அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி உள்ள நாடுகளில் இந்தியாவில் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது சூழ்நிலை மண்டல பல்வகைத்தன்மையில் இது உயிர்கோளத்தில் உள்ள பல்வேறு வகையான வாழிடங்கள், அதான் ஹேபிடேட், உயிரிய சமுதாயங்கள், ஓகேங்களா, கம்யூனிட்டி, உயிர்கோளத்தின் சுற்றுச்சூழல் செயல்முறைகளில் உள்ள வேறுபாடுகளை குறிக்குதுங்கிறாங்க. இது உணவு சுழற்சி, உணவு வலை, ஆற்றல் ஓட்டம் மற்றும் பல உயிரியல் உள்வினைகள் போன்ற சூழ்நிலை கூறுகள், அதான் ட்ராபிக் லெவல்ஸ்னு சொல்லுவோம், ஊட்ட மட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் செயல்முறைகளில் முக்கியமாக அங்கம் வகிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பல்வகைத்தன்மையானதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபைன் புல்வெளிகள், மழைக்காடுகள், சதுப்பு நிலங்கள், பவளப்பாறைகள், புல்வெளிகள் மற்றும் என்னது பாலைவனங்கள் ஆகியவற்றை கொண்ட உலகின் மிக சிறந்த சுற்றுச்சூழல் பல்வகைத்தன்மையை கொண்ட ஒரு நாடாக நமது இந்தியா விளங்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.1.3, அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மேக்னிடியூட் ஆஃப் த பயோடைவர்சிட்டி. மேக்னிடியூட், இந்த கம்யூனிட்டி ஈகோசிஸ்டத்தை 3 மார்க்காக நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் த பயோடைவர்சிட்டி. ஸோ மேக்னிடியூட்னா என்ன, உயிரிய பல்வகைத்தன்மையின் பரிமாணம், எப்படி அது வந்து பரிணமிச்சுது, அதான் உயிரிய பல்வகைத்தன்மையின் பரிமாணம். இதை நம்ம நோட் பண்ணிட்டே வரலாம். ஹியர் பயோடைவர்சிட்டி இஸ் ஆஃபன் குவான்டிஃபைடு, குவான்டிட்டி அப்படின்னா அளவு, எடை மாதிரி, ஓகேங்களா, குவான்டிஃபைடு அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ், எவ்வளோ எண்ணிக்கையில் ஸ்பீசிஸ் இருக்குது. குவான்டிட்டி, குவாலிட்டினா தரம், குவான்டிட்டினா இடையில வயிற்றில் உள்ள மாதிரி. இன் ஏ ரீஜன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அட் கிவன் டைம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட டைமில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது, அதான் மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இப்போ தஞ்சாவூரில் 1997 120 ஸ்பீசிஸ் இருந்தது. தட் இஸ் கால்டு மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. குறிப்பிட்ட ஏரியா, குறிப்பிட்ட டைம், அதான் பர்டிகுலர் ஏரியா பர்டிகுலர் டைமில் எவ்வளோ இருக்குது. த கரண்ட் எஸ்டிமேட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆன் த எர்த் அரௌண்டு, பூமி ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா 8 to 9 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா. 8 to 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், ஒரே ஸ்பீசிஸே கிடையாது. இப்போ மனிதன் மட்டும் கிடையாது, நிறைய 8 to 9 மில்லியன் இருக்குது பூமி ஃபுல்லாக. However, we really don't know the exact magnitude of our natural wealth. நம்மளோட இயற்கை வளத்தை இன்னும் நம்ம சரியாக கணக்கிடலை. எக்ஸாக்ட் மேக்னிடியூட் நம்ம என்ன கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் டாக்ஸானமிக் என்னது இம்பெடிமெண்ட்னு சொல்கிறாங்க. வாட் யூ மீன் டாக்ஸானமிக் இம்பெடிமெண்ட் அப்படின்னா, வகைப்பாட்டியலின் என்னது இடையூறு. ஓகேங்களா. இம்பெடிமெண்ட் அப்படிங்கிறது இடையூறு, டாக்ஸானமிக்ங்கிறது வகைப்பாட்டியல், இது இடையூறாக இருக்குது. ஏன்
எல்லா ஸ்பீசிஸ் நம்ம கண்டுபிடிக்கல, சொல்லியிருக்கோம் அப்ராக்சிமேட்டாக 89 மில்லியன் ஸ்பீசிஸில் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சது கம்மி தானே. ஸோ ஃபார் அபவுட் 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குங்கிறான். அதில் அனிமல்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, பிளான்ட் ஹவ் பீன் என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரைப்டு. இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 1.5 தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 8 to 9லேருந்து. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் 10,000 to 15,000 10 to 15,000 ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் என்ன புதுசாக கண்டுபிடிக்கப்படுது, ஐடென்டிஃபைடு அண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கே, வேர்ல்டு வைடு, உலக அளவில் ஒவ்வொரு வருஷமும் 10,000 to 15,000 நியூ ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சி வெளியிடுறாங்க. அதில் 75% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்டாக இருக்குது, முதுகெலும் பற்ற உயிரினங்களாக இருக்குது. ஓகேங்களா. த நம்பர் ஆஃப் என்னது அன்டிஸ்கிரைப்டு ஸ்பீசிஸ் அன்டவுட்லி மச் ஹையர். ஏன்னா நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கும், எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறான் ஸ்பீசிஸ் வந்து பூமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 to 9 மில்லியன் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1.5 தான். மீதி வந்து அந்த 1.5ல தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மீதி இன்னும் நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொரு வருஷமும் 10,000 to 15,000 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் 75% இன்வெர்டிபிரேட் தான். ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா பூமியில் நம்ம நிலாவுக்கு போகிறோம், எப்படி மனிதர்கள் உயிர் வாழணும்னு பார்க்குறோம். ஏன்னா கடலினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல, கடலினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை கண்டுபிடிக்க முடியல, இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இங்கே அதே மாதிரி இப்போ அமேசான் ஃபாரஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சது பாம்பு இருக்கும், அது இருக்கும், இருக்கும். அதாவது நீங்கள் கண்ணிலே காணாத விலங்குகள், நியூ ஸ்பீசிஸ்னால் இன்னும் டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஹியூமன் வந்து எங்கே போனாலும் அங்கே மட்டும்தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. கடலுடைய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடி ஆழத்துக்கு போகலான்னு வச்சிங்களேன். அதுக்குன்னு ஆழம் நிறைய இருக்குது. அந்த 2000 அடி ஆழத்தில் தான் ஸ்பீசிஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரிமைனிங் உள்ள டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த அடாப்டேஷன், அந்த ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் அங்கே இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா மனிதர்கள் போக முடியல. அப்போ அங்கே ஸ்பீசிஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. அப்போ மனிதர்கள் போக முடியாத இடங்களுக்கும் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. அடுத்து இந்தியா பற்றி பார்ப்போம். ஸோ இந்தியா இஸ் வெரி ரிச் டேம் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. நல்லா தெரிஞ்சுங்க, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் உயிரியல் பல்வகைத்தன்மை காணப்படுது. எதனால்? டியூ டு இட் இஸ் யூனிக் பயோஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். ஏன்னா நம்ம எந்த ரீஜனில் இருக்கோம், பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக் ரீஜனில் இருக்கோம். அதனால் இந்தியாவில் நிறைய உயிரினங்கள் உயிர் வாழுது. டைவர்சிஃபைடு என்னது, கிளைமேட்டிக் கண்டிஷன், ஒரே பருவநிலையாக விடுது. கோடைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், 4 சீசன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்டு எனார்மஸ் என்னது, ஈக்கோ டைவர்சிட்டி. ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி நிறைய இருக்குது இந்தியாவில். ஜியோ டைவர்சிட்டி அப்படிங்கிறது மண் அமைப்புலேயும் மாறுபாடுகள் இருக்குது. அதாவது அந்த இருக்கக்கூடிய இடம். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இருக்குது, இங்கே லாஸ்ட்டில் கன்னியாகுமரி இருக்குது. 2 இடத்துலையும் ஒரே ஜியோ டைவர்சிட்டியாக இருக்குது, இல்லை ஒரே கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்குது, இல்லையே. தே ஹேவ் ஏ லாட் ஆஃப் டைவர்சிட்டி. ஒன்றும் இல்லை, நம்ம கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு எடுத்துங்க, டைவர்சிட்டியை பாருங்கள், அந்த ஜியோ டைவர்சிட்டியை. அது வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஒரு பிளாட்டான என்னது நிலங்களாக காணப்படும். ஜியோ டைவர்சிட்டி. அக்கார்டிங் டு த வேர்ல்டு பயோஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன், இந்தியா ரெப்ரசன்ட் 2 ஆஃப் த மேஜர் என்னது ரியல்ம்ஸ்னால் எல்லை பகுதிகளே இருக்குது இந்தியாவில். என்னது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலியார்டிக் இண்டோ மலாயன், இது ஒரு எல்லை பகுதி. இண்டோ மலாயன், ஓகேங்களா. இது ஒரு 2 ஆஃப் த என்னது மேஜர் ரியல்ஸ் எல்லை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலியார்டிக் என்னது அண்டு வந்து பார்த்தோன்னா இண்டோ மலாயம் 2 எல்லை பகுதிகள் இருக்குது. அண்டு 3 பயோம்ஸ் இருக்குது. என்னென்ன பயோம்ஸ்? ட்ராபிக்கல் ஹியூமிட் ஃபாரஸ்ட், நோட் பண்ணுங்கள். ட்ராபிக்கல் ஹியூமிட் ஃபாரஸ்ட் அதாவது வெப்பமண்டல சதுப்பு நீர்க்காடுகள். அப்புறம் ட்ராபிக்கல் ட்ரை ஆர் டெசர்ட்டு, வெப்பமண்டல வறண்ட காடுகள். ட்ராபிக்கல் ட்ரை அண்டு என்னது டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஊசியிலை காடுகள். அப்புறம் என்னது வார்ம் டெசர்ட், வெப்பக்காடுகள் அல்லது செமி டெசர்ட், பாதி வெப்பமாக இருக்கும் பாதி மழைக்காடுகள். இதெல்லாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள், எல்லாம் ஒரே கண்ட்ரிலே இருக்குது. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி, எஸ்பெஷலி இந்தியாவில். with only about 2.4% of the world total land surface. இந்தியாவில் மட்டும் பார்த்தோன்னா உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மட்டும் லேண்ட் சர்ஃபேஸ் எவ்வளோ அப்படின்னா மொத்த பூமியில் 2.4
ஸோ இந்தியா இஸ் என்னது known to have over 8% of the species of the animals that world holds and the percentage என்னது accounts for about 92,000 known species இருக்குது. அதாவது உலக நாடுகளில் காணப்படக்கூடிய உயிரினங்களில் 8% இந்தியாவில் மட்டுமே இருக்குது. அதில் நம்ம நம்பர்ஸில் சொன்னோம் அப்படின்னா பர்சன்டேஜில் வந்து நம்பர்ஸில் தான் கொடுக்குறாங்க. நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 92,000 ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள் இந்தியாவில் எவ்வளோ பயோடைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியா இது 1 மார்க்கு 7th largest country in the world term of area. ஏரியாவில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தோன்னா 7வது இடத்துல இருக்குது நிலப்பரப்பில். ஸோ இந்தியா ஹேஸ் ஏ வெரைட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம், நிறைய ஈகோசிஸ்டம் இருக்குது, பயோம்ஸ் இருக்குது, வித் இட் இஸ் வேரிடு ஹேபிடேட், பல்வேறு வகையான என்னது வாழிடங்கள் இருக்குது. எது ஹில் மலைப்பகுதி, வெள்ளை பள்ளத்தாக்கு, பிளாட்டஸ் தக்கான பீடபூமி, சீஷோர்ஸ் கடல் பகுதி, மேங்க்ரோவ்ஸ் அந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவோம், இல்லை அலையாத்தி காடுகள், எஸ்டோரிஸ் கழிமுகம், கிளாசியர்ஸ் அந்த பனி அடர்ந்த பகுதி, கிராஸ்லேண்ட் புல்வெளி பகுதி, ரிவர் பெசின் ஆற்று படுக்கைகள்னு சொல்லுவாங்க ரிவர் பெசின்ஸ். அண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்னது கிளைமேட், பல்வேறு வகையான காலநிலைகள், கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், இதெல்லாம் காலமும் இருக்குது. ப்ரிசிபிடேஷன் மழைப்பொழிவு அதேமாதிரி வேறுபட்டு காணப்படுது. டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் நல்ல பரவலாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெப்பநிலை பரவல். ரிவர் ஃப்ளோ ஆறில் ரிவர் ஃப்ளோ அந்த ஆறுடைய மூமெண்ட்டு எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுது. மண் அமைப்பு இருக்குது. இவ்வளோ வளங்கள் இருக்குது இந்தியாவில். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த, இது முக்கியமான ஒரு கொஸ்டின், 17th மெகா டைவர்சிட்டி கண்ட்ரி. உலக நாடுகளில் அதிக அளவில் உயிர் வளங்களை பெற்றுள்ள நாட்டில் இந்தியா வந்து 17வது இடம். அதாவது அதனுடைய பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7வது இடம். அதனுடைய லேண்ட் சர்ஃபேஸில் 7th பிளேஸு. உயிரினங்கள் அதிகமாக உள்ளதில் 17வது இடத்துல நம்ம இருக்கோம். வேர்ல்டு ஹேஸ் த 10 பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன் இருக்குது இந்தியாவில். கேரக்டர்ஸ் த ஹேபிடேட் அண்ட் பயோட்டா. ஓகேங்களா? அதேமாதிரி உயிரினங்கள் வாழ்வதற்கு நிறைய ஹேபிடேட் இங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் பாருங்கள், அதாவது வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, த வேர்ல்டு இஸ் கரண்ட்லி அண்டர்கோயிங் வெரி ரேப்பிட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பயோடைவர்சிட்டி அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள். கம்பேரபிள் வித் த கிரேட் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஈவன் தட் ஹாவ் ப்ரீவியஸ்லி அக்கர்டு ஒன்லி 5 or 6 times in the எர்த் ஹிஸ்ட்ரி. பூமியில் உயிரினங்கள் இப்போ அழுதிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இயற்கையாகவே 5லேருந்து என்னது 6 டைம் வந்து பார்த்தோன்னா பூமி வந்து பார்த்தோன்னா பூமியினுடைய வரலாற்றில் 5லேருந்து 6 தடவை வந்து பார்த்தோன்னா பூமி வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்மளாம் பரிணமித்து இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பூமி எப்போ வாஷ் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ நம்மளாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஆக்குப்பை ஆகும். ஓகேங்களா? அவங்க வந்து படிப்பாங்க பூமி வந்து 6லேருந்து 7 தடவை வாஷ் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய தடவை உயிரினங்கள்லாம் இருக்குது, நமக்கு தெரியாத உயிரினங்கள்லாம் நிறைய அழிஞ்சிருக்கு. அதை பற்றி நம்ம படிக்கிறோம் ஃபாசில்ஸ்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 11.1.4ல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். பேட்டர்ன்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் 11.4 தமிழ் எழுதிங்க. உயிரிய பல்வகைத்தன்மையின் பரவல். உயிரியல் பல்வகைத்தன்மையின் பரவல் இதுதான் நம்ம வந்து முக்கியமான ஒரு கேட்டகரிஸில் நம்ம படிக்க போகிறோம். ஆல்டிடியூடு, லேட்டிடியூடு இந்த கேட்டகரிலாம் வரும். இது ஃபுல்லாகவே நம்ம படிச்சிடலாம். ஏன்னா இந்த லெசன்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸாக வரக்கூடிய லெசன். பர்டிகுலராக நம்ம பார்த்துக்க வேண்டியதான். உயிரியல் பல்வகைத்தன்மையின் பரவல். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் முக்கியமானது. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த அனிமல் இஸ் நாட் யூனிஃபார்ம் அரவுண்ட் த வேர்ல்டு. இதுதான் முக்கியமானது. உலகம் ஃபுல்லாகவும் ஒரே மாதிரியான தாவரங்களும் விலங்குகளும் பரவி காணப்படும்னா காணப்படாது. ஏன்னா அது இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் அதுக்கு அடாப்டேஷனாக, அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் அங்கே உயிர் வாழும். ஒவ்வொரு புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ போலார் பியர் இருக்குது. துருவ பிரதேசத்து பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய பனிப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கரடியை கொண்டாந்து நம்ம ஏரியாவில் ஓட்டோம்னா செத்துக்கும். ஏன்னா அடாப்டேஷன் அதுக்கு இருக்காது. இங்கே உள்ள நம்ம போய் அப்படியே இதே கண்டிஷனில் போய் அங்கே உயிர் வாழ முடியுமானா முடியாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனில் அங்கங்கே ஆர்கானிசம் அங்கங்கே உயிர் வாழுது. அது எப்படி யூனிஃபார்மாக இருக்கும்? இருக்காதே. நாட் யூனிஃபார்ம் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ ஆர்கானிசம் ரிக்வயர் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் என்னது கண்டிஷன் ஃபார் த, இதான் முக்கியம். ரிக்வயர்னால் தேவைப்படுது. என்னது? டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன்.
ஓகேங்களா. அந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும் தான் சர்வே பார்க்க முடியும். ஃபார்தர் என்னது ஆப்டிமம் மெட்டபாலிசம் அண்ட் க்ரோத். அப்போ சில கண்டிஷன் தேவை. அந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கானிசம் என்ன செய்ய முடியும், மெட்டபாலிசம்னால் நிறைய சொல்லலாம். இப்போ ஃபுட்டை உள்ளே போகிறோம், அது டைஜஸ்ட் ஆகுது, எனர்ஜி கொடுக்குது, வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறோம், அது மெட்டபாலிசம். க்ரோத் வேணும், அதுக்கு ஆப்டிமம் கண்டிஷன் ஆஃப் என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வேணும். அதுக்கு எல்லாமே தான் தேவை ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில். ஓகேங்களா. வித் திஸ் ஆப்டிமல் ரேஞ்ச் அதை தான் எது தீர்மானிக்குது, ஹேபிடேட், அதோடைய வாழிடத்தை தீர்மானிக்குது. A large number and a type of organism likely to occur, grow and என்னது multiply. அதுக்கு ஃபேவரலாக இருக்கும்போது தான் அந்த இடத்துல அது என்ன செய்யுது, வளருது, அது ரீப்ரொடக்ஷன் பண்ணி அதோட நம்பர்ஸை அதிகப்படுத்துது, மல்டிப்ளை பண்ணுது. The habitat contains there are determined by their latitude, இன்னொன்று என்னது altitude. ஓகேங்களா. ஒரு உயிரினத்தினுடைய வாழிடம் யாரால் தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, ஒன்று லாட்டிடியூட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட். லாட்டிடியூட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பரப்பு, எந்த அளவில் பரவி காணப்படுது, அதான் லாட்டிடியூட். ஆல்டிடியூட் அப்படிங்கிறது ஹைட்டு, கடல் மட்டத்திலேருந்து எந்த அளவு ஹைட்டில் இருக்குது. இது ரெண்டும் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லாட்டிடியூடினல் அண்டு ஆல்டிடியூடினல் கிராடியன்ட். ஓகேங்களா. லாட்டிடியூடினல் அண்டு ஆல்டிடியூடினல் கிராடியன்ட். தமிழ் எழுதிங்க. பரப்பு மற்றும் உயரம் சார்ந்த சரிவு வாட்டம். பரப்பு மற்றும் உயரம், ஆல்டிடியூட்னா ஹைட்டு. நம்ம பூமியினுடைய மட்டம் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, கடல் எங்கே இருக்கோ அதுதான் பூமியினுடைய மட்டம். நீங்கள் கொடைக்கானல் இந்த ஏரியாலாம் போகும்பொழுது நீங்கள் 10,000 அடியில் இருக்கீங்க, 11,000 அடியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எதுலேருந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா கடல் மட்டம்னு சொல்லுவாங்க. அதான் மீன் சி லெவல். நீங்கள் எந்த ஒரு ஜங்ஷன் போனாலும் சரி தான். அங்கே ஈரோடு சந்திப்புன்னு கொடுத்துருக்காங்க, அங்கெல்லாம் மலைப்பகுதியாக கொஞ்சம் இருக்கிறதுனால அது கடல் மட்டத்திலேருந்து எத்தனை அடி கொடுத்துருக்காங்க அது பாருங்கள், 179.91 மீட்டரில் நீங்கள் கடல் மட்டத்திலேருந்து அத்தனை மீட்டர் ஹைட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதான் MSL, மீன் சி லெவல். நீங்கள் எங்கே போனாங்கன்னாலும் அது இருக்கும். த ஆவரேஜ் லெவல் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் 1 or more எர்த் ஓஷன், பூமியில் காணப்படக்கூடிய கடல் பகுதி மட்டத்திலேருந்து அதை அளவிடுறாங்க. அதுலேருந்து எந்த அளவு ஹைட்டில் இருக்கீங்க. Height such as the elevation may be measured. So as we travel by the train, we notice the name of another station, a big yellow signboard on which is usually written how much elevated. Elevated எந்த அளவு ஹைட்டில் இருக்கும். That place is compared to MSL. MSL தெரியும் உங்களுக்கு, மீன் சி லெவல். மீன் சி லெவலுங்கிறது சராசரி கடல் மட்டம். அதான் மீன் சி லெவல். சராசரி கடல் மட்டத்திலேருந்து நம்ம எந்த அளவு ஹைட்டில் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈரோடு ஜங்ஷன் இஸ் about 171 மீட்டர்ஸ் above the MSL. 171 இதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன அதே தான் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸை கொடுக்கல அவங்க. ஓகேங்களா. இதெல்லாம் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிங்க. இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். இப்போ லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இட் இஸ் வேரியேஷன் கண்டிப்பாக ஆகும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி லாட்டிடியூட் இருக்காது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஆல்டிடியூட் இருக்காது. ஏன்னா பூமி ஒரு உருண்டை. ஓகேங்களா. அதோடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமத்திய ரேகைன்னு நம்ம சொல்லுவோம் சென்டரில். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சப் ட்ராபிக்கு, அதுக்கப்புறம் டெம்பரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலார் ரீஜன்ஸ் போகும். அதே போல் மேலே, அதே போல் கீழேயும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு எக்ஸ்போஸ் ஆகாது. அப்போ சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகலைன்னா அங்கே பிளான்ட்ஸ் இருக்குமா அப்படின்னா டாபிக்லேருந்து நீங்கள் த்ரூ போல்ஸ் போகிற ரீஜன் வரைக்கும் பார்த்தோம்னா குறையும். ஓகேங்களா. அதே போல் அனிமல்ஸும் குறையும். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ரீசன் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்த்தோம்னாலே உங்களுக்கு புரியும். இப்போ கவனிங்க. டெம்பரேச்சர் வெப்பநிலை, ப்ரிசிபிடேஷன் அப்படின்னா மழை பொழிவு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டார், அதான் பூமத்திய ரேகைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் தான் ஈக்குவேட்டார். இதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா லாட்டிடியூடினல் கிராடியன்ட். அப்போ பூமியில் மையப்பகுதியில் ஆரம்பிக்கிறோம், ஈக்குவேட்டார்லேருந்து மற்ற ரீஜனுக்கு போகும்பொழுது அந்த டெம்பரேச்சர், ப்ரிசிபிடேஷன், அந்த மழைப்பொழிவு இது எல்லாமே என்ன செய்யப்படுது, வேரியேஷன் ஆகுது. அதான் டிஸ்டன்ஸ் ஈக்குவேட்டார்லேருந்து போல்ஸ் வரைக்கும் உள்ளது. டெம்பரேச்சர், ப்ரெசிபிடேஷன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டார், அது லாட்டிடியூடினல் கிராடியன்ட்னு சொல்கிறோம்.
அதே போல் ஆல்டிடியூட் அப்படிங்கன்னா ஃப்ரம் சி லெவல், கடல் மட்டத்திலிருந்து ஆர் சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டு டிட்டர்மைன் த பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன். அப்போ கடல் மட்டத்திலேருந்து எந்த அளவு ஹைட்டில் இருக்கீங்க அதை அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி சொல்கிறது ஆல்டிடியூட். லாட்டிடியூட் அப்படிங்கிறது பரப்பு. இது எல்லா இடத்துலையும் டெம்பரேச்சரும் பிரிசிபிட்டனும் ஒரே மாதிரி இருக்காது, வேரியேஷன் ஆகும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி இஸ் லாட்டிடியூடினல் கிராடியன்ட் இன் டைவர்சிட்டி. பரப்பில் தான் வந்து வேறுபட்டு காணப்படுதுங்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் தேர் இஸ் அன் இன்க்ரீசிங் டைவர்சிட்டி ஃப்ரம், இதை நோட் பண்ணிங்க முக்கியமானது, போல்ஸ் டு ஈக்குவேட்டார். போல்ஸ்லேருந்து ஈக்குவேட்டார் ரீஜன் நோக்கி வரும்பொழுது, பூமத்திய ரேகை நோக்கி வரும்பொழுது டைவர்சிட்டி அதிகமாகுது. ஏன் போல்ஸில் ஆர்கானிசம் கம்மியாக தான் இருக்கும், அந்த ஈக்குவேட்டார் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிசம் அதிகமாக இருக்குது. ஏன்? டெம்பரேச்சர் வந்து அங்கே அதிகமாக படுறதுனால. ஓகே, ஸோ த டைவர்சிட்டி இன்க்ரீசஸ் அஸ் ஒன் மூவ் டுவோர்ட்ஸ் த temperate zone and it reaches the maximum at the tropic. அதாவது என்ன சொல்கிறாங்க, போல்ஸில் கம்மியாக இருக்குது, டெம்பரேட் ஜோன் வரும்பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்படியே ட்ராபிக் ரீஜன் வரும்பொழுது டெம்பரேட் ஜோனை விட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது காரணம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சன்லைட் வந்து ட்ராபிக்கில் அதிகமாக படும், ஏன்னா பூமியோட சென்டரில் தானே ட்ராபிக் இருக்குது. அந்த எந்த ரீஜன் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஈக்குவேட்டார் ரீஜன் பக்கத்தில் தானே ட்ராபிக் இருக்குது, அதனால உங்களுக்கு சன்லைட் அங்கே படும், போல்ஸுக்கு சன்லைட் அளவு போகாது. தஸ் ட்ராபிக் என்னது ஹார்பர் மோர் பயோடைவர்சிட்டி, அதனால் ட்ராபிக் ரீஜனில் அதிக அளவு உயிரினங்கள் காணப்படுது. தென் த டெம்பரேட் ஆர் என்னது போலார் ரீஜனை விட அதிக அளவு உங்களுக்கு ட்ராபிக் ரீஜனில் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி பிட்வீன், இதை நோட் பண்ணிங்க, இதை கேட்பாங்க 1 மார்க்கில், எந்த லேட்டிடியூட்லன்னு கேட்பாங்க. 25.5 நார்த், அதே 23.5 சவுத்து. அந்த பூமியோடைய அந்த ரவுண்டு கோலத்தை எடுக்கும்பொழுது அதை டிகிரி ஆங்கிளில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பூமியோடைய சென்டரில் இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேட்டார் நம்ம சொல்லுவோம், பூமத்திய ரேகை. அதில் மேல் பகுதி நார்த்து சைடில் 23.5வும் கீழே சவுத் ரீஜனில் 23.5 டிகிரி ஆங்கிளும் எதை மென்ஷன் பண்ணுது? இட் இஸ் ஏ ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகைன்னு நம்ம சொல்லுவோம். டு த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னா மகர ரேகை. இந்த ரீஜன்ஸில் தான் உங்களுக்கு அதிக அளவில் உயிரினங்கள் இருக்குது. இதில் தான் இந்தியாலாம் இருக்குது, இந்தியா, பாகிஸ்தான், சைனா, இந்த கண்ட்ரிலாம் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஹார்ஷ் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் இன் த டெம்பரேட் ரீஜன் டியூரிங் த கோல்டு சீசன். அதாவது ஹார்ஷ் கண்டிஷன், வறட்சி நிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹார்ஷ் கண்டிஷன். ஓகேங்களா? ஹார்ஷ் கண்டிஷன் எங்கே இருக்குது? டெம்பரேட் ஏரியாஸில். டெம்பரேட் ஏரியாஸ்னு சொல்லும்போது அது அடுத்தது ட்ராபிக்கும் அடுத்தது தான் சப் ட்ராபிக் தான் உங்களுக்கு டெம்பரேட் ஏரியாஸ் நம்ம சொல்லுவோம். டெம்பரேட் டியூரிங் த கோல்டு சீசன் வைல் வெரி ஹார்ஷ் கண்டிஷன் ப்ரிவைல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இயர் இன் த போலார் ரீஜன். போலார் ரீஜனில் அந்த இயரில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ஷாக தான் இருக்கும் அந்த கண்டிஷன். ஏன்னா அங்கே வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கான அடாப்டேஷன் அங்கே இருக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்தது எந்தெந்த ஏரியாவில் என்னென்னலாம் ஆர்கானிசம்லாம் இருக்குது, அது எந்தெந்த இந்த டிகிரி ஆங்கிளில் லாட்டிடியூடில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கவனிங்க, கொலம்பியா லொக்கேட்டட் நியர் த ஈக்குவேட்டார். கொலம்பியான்ற கண்ட்ரி எங்கே இருக்குது? அந்த ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. ஹேஸ் த நியர்லி எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 1400 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்டு இருக்குது. அதே நியூயார்க்கு ஒரு ஏரியா இருக்குது கண்ட்ரி, அந்த இதில் அந்த பிளேஸில் டவுனில் அது எத்தனை டிகிரி? 41 டிகிரி நார்த்து. அதில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னு பாருங்கள், 105 ஸ்பீசிஸ். கிரீன்லாண்டுன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரல் ஏரியா, அந்த பூமத்திய ரேகையிலேருந்து 71 டிகிரி நார்த்தில், அதில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்னா 56 ஸ்பீசிஸ் தான் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்தியா வித் மச் ஆஃப் இட்ஸ் லேண்ட் ஏரியா இன் த ட்ராபிக்கல் லேட்டிடியூட். இந்தியாவில் முக்கால்வாசி நிலங்கள் எதில் இருக்குன்னா ட்ராபிக்கல்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் த ஹோம் ஃபார் மோர் தென் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது வந்து பாருங்கள், 1200 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்டு இருக்குது. அப்போ இட்ஸ் ஓகே தானே? நம்ம ஈக்குவேட்டாரில் இல்லைனாலும் நம்ம ட்ராபிக் ரீஜனில் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா
1400 தான் வந்து எதில் அந்த ஈக்குவேட்டர் இருக்குது, நமக்கு 1200. அப்போ நம்ம ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் கொலம்பியா தான் அதிகம் உள்ளது. இந்தியாவை விட பயோடைவர்சிட்டி கொலம்பியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்? அது ஈக்குவேட்டர் பக்கத்துலேயே இருக்குது, நம்மளாம் ட்ராபிக்கில் தான் இருக்கோம். Thus it is evident that latitude increases the species diversity. ஓகேங்களா? latitude என்ன செய்யுது? increases the species diversity. latitude வந்து என்ன செய்யுது? species diversity அதிகப்படுத்துது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க latitude. ஓகேங்களா? அப்போ பூமியினுடைய பரப்பை நோக்கி போகும்பொழுது உங்களுக்கு அந்த ஈக்குவேட்டார், ட்ராபிக், சப்ட்ராபிக், டெம்பரேட், அதுக்கப்புறம் போல்ஸ், அந்த ரீஜனை மைண்டில் வைங்க. ஈக்குவேட்டார்லேருந்து போல்ஸ் நோக்கி போகும்பொழுது ஸ்பீசிஸ் குறையுது, போல்ஸ்லேருந்து ஈக்குவேட்டார் வரும்பொழுது ஸ்பீசிஸ் அதிகமாகுது. எப்படி சொன்னாலும் கான்செப்ட் ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், decreases in the species diversity occur as one ascent to high mountain to drop in the temperature. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, decreases in species diversity எங்கே நடக்குது அப்படின்னா, ஒன் அசன்ட் ஹை மவுண்டெயின்லேருந்து டியூ டு ட்ராப் இன் த டெம்பரேச்சர். ஹை மவுண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பம் வந்து கம்மியாக தான் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பாருங்கள் 6.5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் பெர் கிலோமீட்டர் எபோவ் மீன் லெவல். அப்போ நீங்கள் கடல் மட்டத்திலேருந்து மேலே போக போக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தா 6.5 டிகிரி வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. த ரீசன் ஃபார் த ரிச்னஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் த ட்ராபிக்கில் உங்களுக்கு ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒன்று, வார்மர் ட்ராபிக் ரீஜன்ஸ் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் என்னது கடகரேகை, இன்னொன்று என்னது மகர ரேகை இடையில இருக்கிறதுனால ஆன் ஈச் சைட் ஆஃப் த ஈக்குவேட்டர் possesses congenital habitat. கன்ஜெனிட்டல் அப்படின்னா வாழக்கூடிய இடங்கள். எதுக்கு? அங்கே வாழக்கூடிய இடங்கள் இருக்கிறதுனால உயிரினங்கள் அதிகமாக வாழுது. இதில் ட்ராபிக்கில். ஓகேங்களா? அதான் கேன்சர் அண்டு கேப்ரிகான். பூமியோடைய உருளை எடுத்து பார்க்கும்பொழுது அதில் நிறைய கூடாக இருக்கும். அதில் ஈக்குவேட்டர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அண்டு கேப்ரிகான் லைன் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஆஃப் த ட்ராபிக் are favorable not only for the speciation but also for supporting both the variety of number of organism. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெப்ப மண்டலங்களில் உள்ள சூழ்நிலை கூறுகள் சிற்றினமாக்கல், அதாவது நியூ ஸ்பீசிஸ் வருவதற்கு மட்டும் இல்லாமல் உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் வேற்றுமை தன்மையை அதிகரிக்கவும் ஏதுவாக உள்ளதுங்கிறாங்க. ஸ்பீசிஸ் மட்டும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய அடாப்டேஷன்ஸும் இருக்குது. எதில்? இந்த ட்ராபிக் ரீஜனில். அதனால தான் ட்ராபிக் ரீஜனில் உயிரினங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது பாயிண்ட்டு, த டெம்பரேச்சர் வேரி பிட்வீன் இந்த ட்ராபிக் ரீஜனில் 25 டிகிரிஸ் டு 35 டிகிரி செல்சியஸ், இந்த ரேஞ்சில் தான் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ எ ரேஞ்ச் வித் விச் மோஸ்ட் என்னது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த லிவிங் ஆர்கன்ஸ் அக்கர் வித் ஈஸி அண்ட் என்னது எஃபிஷியன்சி. அப்போ இந்த டெம்பரேச்சரில் எந்த ஒரு ஆர்கானிசமும் மெட்டபாலிக் வந்து நல்லா நடக்கும் இந்த டிகிரி செல்சியஸில். அதனால் நிறைய உயிரினங்கள் இங்கே உயிர் வாழுது. அதே போல் முக்கியமாக தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. த ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃபன் மோர் தென் 200 மில்லிமீட்டர் பர் இயர். ஒரு வருஷத்துக்கு குறைந்த அளவு என்னது 200 மில்லிமீட்டராவது மழை பெய்யும். எதில்? இந்த ட்ராபிக் ரீஜனில். அதே போல் கிளைமேட், பருவநிலை, சீசன், பருவகாலம், அப்புறம் என்ன, அது டெம்பரேச்சர், வெப்பநிலை, ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், ஃபோட்டோ பீரியட், லைட்டு எந்த அளவு இருக்குது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண, ஆர் மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள், அதிகமாக இருக்குது, லெஸ் ஸ்டேபிள் அண்டு என்கரேஜஸ் போத் வெரைட்டி அண்டு நம்பர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபுளாக இருக்குது, போதுமான அளவில் இருக்குது. அதனால தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழுங்கிறாங்க. ஸோ ரிச் ரிசோர்ஸஸ் அண்டு நியூட்ரியன் அவைலபிலிட்டி, அதிக வளங்கள் இருக்குது, ரிச் ரிசோர்ஸஸ் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, சத்துப்பொருட்கள் தாவரங்களுக்கு இருந்தாலும் சரி விலங்குகளுக்கு இருந்தாலும் சரி அதிக அளவில் இருக்குது. இதனால தான் ட்ராபிக் லெவலில் உயிரினங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 5 மார்க் இன்டீரியராக கேட்கணுன்னா இது ஒரு 5 மார்க்காக கூட கேட்கலாம். வாட் ஆர் த ரீசன் ரிச்னஸ் ஆஃப் த பயோடைவர்சிட்டி இன் த ட்ராபிக் ஏரியா டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனாலே நீங்கள் போதும். ஓகேங்களா? ஓரளவு இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் மைண்டில் தமிழில் மீனிங் புரிஞ்சுருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதலாம். அடுத்த ஒரு முக்கியமான 1 மார்க்கில் இது கேட்பாங்க, ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். இந்த 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஒரு ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட், ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு இயற்கை அறிவியலாளர் அண்ட் யாராவது ஜியோகிராஃபர், பூமியை
பற்றின ரிசர்ச் பண்ணுற ஒரு ஜியோகிராஃபர். அவர் பேர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் எக்ஸ்ப்ளோர் த வைல்டர்னஸ் ஆஃப் த சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸ். சவுத் அமெரிக்கா காடுகளில் இவர் வந்து ஒரு அதோட வைடர்னஸ் அகலத்தை வச்சு உயிரினத்தை வந்து ஸ்பீசிஸை வந்து எண்ணிக்கையை வந்து அளவிட்டிருக்காரு. இதில் சவுத் அமெரிக்கா ஜங்கிள்ஸ் அண்ட் ஃபவுண்ட் தட் வித்தின் த ரீஜன் ஆஃப் த ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ்டு. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு காடு, அந்த காடினுடைய மையப்பகுதியிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே கவர் பண்ணி அதில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு பார்க்குறது. ஓகே, ஒரு 100 ஸ்பீசிஸ் வச்சுங்க. அடுத்து 2 கிலோமீட்டர் மையத்திலேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் ஆட் பண்ணுறோம். டோட்டலாக 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பீசிஸ்னு பார்க்குறாரு. அதில் 200 ஸ்பீசிஸ். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது 1 கிலோமீட்டர் ஏன்னு வச்சுங்க, 2 கிலோமீட்டர் பின்னு வச்சுங்க, மூணாவது 3 கிலோமீட்டர் சென்டர்லேருந்து 3 கிலோமீட்டரில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்னு பார்க்குறாரு. அங்கே ஆக்சுவலி எவ்வளோ வரணும் அப்படின்னா 300 வரணும். ஆனால் அங்கே 300 வந்ததுனா வரல, ஒரு 1 or 2 தான் அதிகமாகிடுச்சு. ஸோ ஏயில் 100 ஸ்பீசிஸு, பியில் 200 ஸ்பீசிஸு, சியில் வந்து பார்த்தா 203 205 இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி என்ன வரணும், 300 வரணும், வரல. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏரியாவை அதிகப்படுத்தும் பொழுது ஸ்பீசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு குறிப்பிட்ட லெவல் பரப்பு அதிகமாகும் பொழுது வரைக்கும் தான் ஸ்பீசிஸ் அதிகமாகும். இன்னும் ஏரியா அதிகப்படுத்தணும்னா ஸ்பீசிஸ் அதிகமாகாது அப்படிங்கிறத சொன்னது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். அவர் எங்கே இது பண்ணுறாரு அப்படின்னா சவுத் அமெரிக்கா காடுகளில். அதான் என்னது வைல்டர்னஸ், பரப்பு. ஓகே, அப்போ கவனிங்க, ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீஸிங் ஏரியா பட் அப் டு, இதான் முக்கியமானது, சர்டன் லிமிட். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் ஸ்பீசிஸோட இது அதிகமாகுது. அங்கே தான் கொடுத்துருக்காங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்னது ஸ்பீசிஸ் ரிச்னஸ், அப்புறம் என்னது த ஏரியா ஃபார் எ வைடு வெரைட்டி ஆஃப் த டேக்ஸா, அதாவது ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட்டு, பேர்ட்ஸு, பேட்ஸு, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் எல்லாமே, அதெல்லாம் எல்லாமே நோட் பண்ணியிருக்காரு. பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள டைப்ஸு, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதோட டைப்ஸ் டேர்ன் அவுட் டு பி ரெக்டாங்குலார். அதை ஒரு கிளாஸிஃபை பண்ணும்பொழுது அது எப்படி வருதுன்னா ரெக்டாங்குலர் பேர்போலா, ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஒரு அரை வட்டமாக நமக்கு இது கிடைக்குது. ஆணியை அதை லாகரிதமெட்டிக் ஸ்கேலில் கொண்டு வரும்பொழுது த ரிலேஷன்ஷிப் இஸ் என்னது ஸ்ட்ரைட் லைனில் கொடுக்குறாரு. அது ஈக்குவேஷன் இதில் கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. log s ஈக்குவல் டு log c ப்ளஸ் z log a. கவனிங்க, அவர் கண்டுபிடிச்சது இதுதான். ஆக்சுவலாக அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஹைப்பர் பேரபோலா, அது வளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள், இதுதான் ஹைப்பர் பேரபோலா. அதை நம்ம லாக் ஸ்கேலில் வரும்போது ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. அதுக்கு நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா லாக் ஸ்கேல் நம்ம சொல்லுவோம். அந்த லாக் ஸ்கேலில் தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை ஒரு ஹைப்பர் அந்த பேராபோலா மாதிரி கொடுக்கும்போது அதோட ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், s ஈக்குவல் டு CA பவர் Z. அது லாக் ஸ்கேலில் ஸ்ட்ரைட் லைனாக கொடுக்கும் பொழுது log s ஈக்குவல் டு log c ப்ளஸ் z முன்னாடி வந்துடுது, z log a. அப்போ எஸ்னா என்ன அப்படின்னா ஸ்பீசிஸ் ரிச்னஸ், அந்த ஏரியாவில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது. ஏன்னா ஏரியா, அந்த ஏரியாவில் மென்ஷன் பண்ணுறீங்க. இசட்டுங்கிறது ஸ்லாப் ஆஃப் லைன், அதாவது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டை சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்னா தமிழில் என்ன சொல்லுவீங்க, கோட்டின் சாய்வு நிலை, தொடர்பு போக்கு கெழின்னு சொல்லுவாங்க. சி வந்து பார்த்தோன்னா ஒய் இன்டர்செப்ட், இடைக்குறியீடு, ஒய் இடைக்குறியீடு. இதை தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் இசட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலி ஹேஸ் த வேல்யூ எவ்வளோ இருக்கணும், 0.1 to 0.2 தான் இருக்கும். ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் அவங்களே கணக்கிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் மேத்தமெட்டிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். ஓகேங்களா? நம்ம ஏரியாலாம் தெரியாது இல்லையா? அதனால் ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் இசட் பொதுவாக எப்படி இருக்குது, வேல்யூ வந்து பார்த்தா இசட்டோட வேல்யூ 0.1லேருந்து 0.2. ஓகேங்களா? ரிகார்ட்லெஸ் எ டாக்ஸானமி குரூப் ஆஃப் த ரீஜன், டாக்ஸானமி குரூப் ஆர் ரீஜன், ஒரு ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இசட் வேல்யூவை கொடுத்துட்றான். ஹவவர் இன் கேஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்
இஸ் என்னது வெரி லார்ஜ் ஏரியா லைக் என்டையர் காண்டினென்ட்ஸ். என்டையர் காண்டினென்ட்ஸ்னால் வரும்பொழுது என்னது ஒரு கண்ட பகுதிகளே, ஆசிய கண்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்டையர் காண்டினென்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்பியர் டு பி என்னது மச் ஸ்டீப்பர், நல்லா விளைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. த இசட் வேல்யூ இன் த ரேஞ்ச். அப்போ ஒரு ஏரியாவை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது இசட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.1 to 0.2. அதே ஒரு காண்டினெண்ட்டை இப்போ இது பண்ணும்பொழுது 0.6 to 1.2 இசட் வேல்யூ வேரியேஷன் ஆகுது. ஒரு காண்டினென்ட்னு வரும்பொழுது இசட் வேல்யூ அதிகமாகுது, ஒரு சின்ன ஏரியான்னு வரும்பொழுது வேலி ஆகுது, மைண்டில் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப் த ஃப்ரூட் ஈட்டிங் ஃப்ருகிவோரஸ் பேர்ட் and mammals in the tropic forest of the different continent. அதுக்கு வரும்பொழுது the slope is found to be steeper line. அதாவது அங்கே என்ன வருது 1.15 to 1.15 லைன்னு சொல்கிறாங்க, ஸ்டீப்பர் லைன். ஓகேங்களா, இதை நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டாக பல்வேறு கண்டங்களில் உள்ள வெப்பமண்டல காடுகளில் பழம் உண்ணும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் குத்து சாய்வு கோட்டின் இசட் மதிப்பு. அப்போ ஒவ்வொரு இசட் வேல்யூங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த இசட் வேல்யூ ரொம்ப 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 உங்களை கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு இது. அதாவது உங்களுக்கு இசட் வந்து பார்த்தோன்னா 0.1 0.2 அப்படிங்கிறது எதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு வகைப்பாட்டியலின் குழு டாக்ஸானமிக்கு அல்லது ஒரு மண்டலங்களுக்கு அதோட இசட் வேல்யூ தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு இசட் வந்து பார்த்தோன்னா ஒரு காண்டினென்ட்னு வரும்பொழுது இசட் மதிப்பு வந்து பார்த்தோன்னா 0.6 to 1.2. அதே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் ஈட்டிங் மேமல்ஸ் இதேமாரி இதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் அண்டு என்னது அதான் ஃப்ருகிவோரஸ் நம்ம சொல்லுவோம், அந்த மேமல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட இசட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, குத்து சாய் வந்து கோட்டு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 வேல்யூ ரொம்ப முக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.2. ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தா 11.2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி குளோபல் அண்ட் இந்தியா. ஓகேங்களா, உலகம் மற்றும் இந்திய அளவில் உயிரிய பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ், இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இதில் நீங்கள் நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி என்ன செய்ய ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, see you lot. Thank you students.